படிச்சவன் நல்லா இருக்கானா படிக்காதவன் நல்லா இருக்கானா? படிக்காதவன் தான் நல்லா இருக்கா. தட்டுங்க கையை, ஒரு ஜோரான ஒரு கைதல் கொடுங்க. நான் சொல்றேன், வாத்தியார்கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார்கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கையாலே கொட்டு வாங்கின பசங்க தான் லைஃப்ல எனக்கு சாதிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா இல்ல நம்மளால சொல்ல முடியுமா? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மகிழ்ச்சி இருக்கு? ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட முடியுமா? ஜாலியாக அப்படி ரோட்லேயே திரிஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன மகிழ்ச்சி இருக்கும்? கல்யாணம் முடிக்கணும், வீட்டுக்கு போகணும், நமக்காக ஒரு மனைவி, சாப்பாடு பொங்கி வழிமேல விழி வைத்து எப்போ வருவார் நம்ம வீட்டுக்கார், எப்போ வருவார் நம்ம வீட்டுக்கார் அப்படின்னு ஏங்கி தவிக்க ஒரு பெண் வேணும். ஊசி போட நர்ஸு வேணும், காசு போட பர்ஸு வேணும், கடலை போட ஃபிகர் வேணும். குடும்பம் கலகலன்னு இருக்கணும்னா கல்யாணம் முடிச்சு ஒரு பெண் வரணுங்க, அப்பதாங்க மகிழ்ச்சி. ஆனா வீட்டுக்கார் வழுக்கத்தலை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எந்த பெண்களும் கவலைப்படாது. ஆமா, வழுக்கத்தலையானா என்ன அர்த்தம்? அந்த இருளி மாடசாமிக்கே பிடித்தவர்கள்னு அர்த்தம். நம்ப மாட்டேங்கிறீங்களாக்கா? மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதான் சொட்டை. அதனால அந்த சொட்டை விழுந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க, அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள் தான் நீங்க. உங்களை எவ்வளவு பாராட்டுறேன், நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுக்க வேண்டாமா? தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு நடுவராக. திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணமான பெண்கள் என்ன அந்த ஊதா கலர் சேலை கட்டின பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? இந்த பாட்டிக்குமா கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஒரே ஒரு தடவை ஆச்சுங்குது. கல்யாணமான பெண்கள் கிட்ட இப்போ பாருங்க, மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா பின்பா நீங்க உடனே நீங்க நோட் பண்ணிடலாம். ஆண்கள்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருமணமான பெண்களே, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சி தட்டில் தான் நான் இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன கொந்தளிச்சிட்டாங்க? வாய்ப்பு இல்லையா? பாட்டி நீங்க கூடவா தாத்தா தட்டில் சாப்பிட மாட்டீங்க? கேட்குறா பாருடி கேள்விய. அவனே பல்லு விளக்காம வருவான், அவன் தட்டில் நான் திங்கணுமா? அப்படி இல்லை இல்லை, பெண்கள் சாப்பிடுவாங்க. சபை நாகரிகம் கருதி இப்படி கூச்சப்படுறாங்க. அப்படி எச்சி தட்டில் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? வீட்டுக்கார மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ் அப்படின்னு நினைக்கீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. எச்சி தட்டில் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? ஒரு தட்டு கழுவுறது மிச்சம்னு அர்த்தம். இதுக்கு தான் பெண்கள் கைதல் கொடுக்குறாங்க. சரியான பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்களே. எங்க வீட்டில் நடந்த சம்பவம். என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாமா எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அதுக்குள்ள என்ன பெண்கள் புரணி பேசினா ஓகே, நீங்க என்ன புரணி பேசுறீங்க? என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாமா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், கோழி அடிச்சு குருமா வைக்கட்டுமான்னு. அவர் என்ன சொன்ன தெரியுமாருண்ணே? நான் செஞ்ச தப்புக்கு கோழிக்கு அம்மா தண்டனை கொடுக்கன்ட்டாருங்க. என் நிலைமையை பார்த்தீங்களாக்கா? ஆனால் மனுஷனுக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. தப்பு பண்ணிட்டு திட்டு வாங்கினா அவன் மனுஷன், தப்பே பண்ணாமல் திட்டு வாங்கினா அவன் தாங்க புருஷன். இதுக்கெல்லாம் ஆண்கள் கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன், ஒரு பக்கியும் கை தட்டு கொடுக்கல. மிஸ்டு காலுக்கும் மிஸ்ஸஸ் காலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மொபைல் வைப்ரேட் ஆனால் அது மிஸ்டு கால், மொபைல் வச்சிருக்கிறவரே வைப்ரேட் ஆனால் அதுதான் மிஸ்ஸஸ் கால். கரெக்டா? இப்போ என்ன சொன்னீங்கன்னு பொண்டாட்டி கேட்டால் சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன தாண்டி சொல்ல வர அப்படின்னு புருஷன் சொன்னால் சண்டை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆனால் சமையல் எப்படி இருக்கணும்னு வைரமுத்தவர்கள் ரொம்ப சொல்லியிருப்பாரு. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குருமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகுலன்னு வடிக்கையில் அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். கத்தரிக்காய் நெய்வடியும், கருவாடு தேனொலகும், கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும் என்று எழுதியிருப்பார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம், சமையலிலே மையல் இருந்தால் மணக்குமடி சாதம் என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு. அந்த சமையல் உங்களால் ஆக்கி போட முடியுதா? இதை அப்படிலாம் திங்கிறியா அப்படிலாம் கேட்காது. உங்க பொன்னாடி மாதிரி நான் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும்க்கா இந்த மேடையில் சொல்றேன், என் வீட்டுக்கார் ஒரு வார்த்தை சொன்னார்னா எதிர்த்து ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். தயவுசெய்து பெண்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்க. கோடு கீச்சாருன்னா தாண்டி கூட போக மாட்டேங்க்கா, அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நல்ல பெண் நினைக்காதீங்கக்கா. இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமேக்கா இந்த புடவை இருக்குல்லாக்கா, ஆமா, லைட்டா காத்து மாதிரி தான் உடுத்துவேன். ஆமா, ஏன் கேளுங்க. ஏன் துவைக்கிற என் வீட்டுக்கார கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற அந்த பிஞ்சு மனசுக்கு சொந்தக்காரிக்கா நானு. பாத்தீங்களா? நிஜமாவா? உண்மையிலே அன்னைக்கு நான் சாப்பாடு வச்சிருந்தேன், வத்த குழம்பு.
என் வீட்டுக்காரர் வத்த குழம்பு பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு, வத்த குழம்பு பார்த்தாரு. வத்த குழம்புனா இதாண்டி போன வாரம் வச்ச வத்த குழம்பு மாதிரியே இருக்குன்னாரு. நான் சொன்னேன் அதே வத்த குழம்பு தான் தின்னுங்க மாமான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். அப்படி இருக்கணுங்க பாசம். கொரோனா தடுப்பூசி யாரெல்லாம் போட்டீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் போட்டீங்க. அமெரிக்காக்காரன் போட்டான், ஜப்பான்காரன் போட்டான், சைனாக்காரன் போட்டான், நம்ம ஆளு போட்டான். அமெரிக்காக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டு அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், வலிக்குமா டாக்டர்? ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டு அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? நம்ம ஆளு கொரோனா தடுப்பூசி போட்டு அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், நைட்டு சரக்கு அடிக்கலாமா டாக்டர்? இது கேள்வி பத்தியா? இது சரியான பதில். நன்றி ஐயா. ஐயோ இப்படிப்பட்ட ரசிகரை நான் சிக்கியிருக்கேன் பாருங்க. நானே கேட்டேன் அப்படிங்கிறார். சரியான பதில் பார்த்தியா? ஆதாரம் லைவாக இருக்குது. அப்போது இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? மாரடைப்பால் செத்த ஆண்களின் எண்ணிக்கையை விட பாரடைப்பால் செத்த ஆண்களின் எண்ணிக்கை தான் இன்னைக்கு நாட்டில் அதிகமாக இருக்குதே. அப்போ குடிகார புருஷனாக இருந்தாலும் பெண்கள் நாங்கள் விட்டு கொடுக்குறோமா? நீங்கள் குஷ்புக்கு கோவில் கட்டுறீங்க, திரிசாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறீங்க. யாருக்கு கோவில் கட்டணும் தெரியுமா? குடிகார புருஷனையும் வச்சு கஞ்சி ஊற்றி கொடுத்து நடத்துகிறாளே என் பெண் குல தங்கங்களுக்கு தாங்க நீங்கள் கோவில் கட்டணும். நான் அந்த இடத்துல கேட்குறேன், கண்ணியமானவர்கள் ஆண்கள் தான் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கைத்தறல கொடுங்க பார்க்கலாம். அப்பா என்ன ஒரு சொத்து சொத்து. கண்ணியமானவர்கள் பெண்கள் அப்படின்னா ஒரு கைத்தறல கொடுங்க பார்க்கலாம். பெண்கள் தான் பண்ண உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக இருக்காங்க. ஆனால் கண்ணியமானவர்கள் பெண்களை விட ஆண்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? 10,000 பெண்கள் இருந்தாலும் 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? யாரை பார்க்கும்? யாரை பார்க்கும்? யாரை பார்க்கும்? அவன் கட்டின பொண்டாட்டியை மட்டும்தாங்க பார்க்கும். ஏன்? அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவனை அடுத்த ஆள் சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். ஏன் ஒருத்தர் செம போத அந்த அண்ணனை பார்த்து சொன்ன, அண்ணே குடிக்காதீங்கண்ணே, குடிச்சா உடம்பு கெட்டு போயிருண்ணே. அவர் சொன்னாரு, குடிச்சா உடம்பு கெட்டு போயிரும், குடிக்காட்டி சரக்கு கெட்டு போயிரும், என்ன தங்கச்சி செய்யனார். ஏன்னா அப்படி தள்ளாடுறீங்க? நாங்க தள்ளாடினா தான் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டா கவர்மெண்ட் தள்ளாடிரும், பரவாயில்லையா அப்படிங்கிறார். குடிமகன்கள்ல நிறைய வகை இருக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? குடிமகன்கள்ல வகையா? நார்மலா குடிப்பாங்க. அவங்களால அவங்களுக்கும் தொந்தரவு இருக்காது, நமக்கும் தொந்தரவு, யாருக்கும் தொந்தரவு இல்லை. அவங்களுக்கு பேரு மது அன்பர். மது அன்பர். குடிச்ச உடனே வம்புழுக்கிறதுக்குனே வருவான், அவன் பேரு மது வம்பர். வம்பர். குடிச்ச உடனே கண்ணதாசன் பேர மாதிரி கவிதை எழுத ஆரம்பிச்சிருவான், அவன் பேரு மது கம்பர். குடிச்ச உடனே வாயோரம் உழவு விட்டுருவான், அவன் பேரு மது சிந்தர். குடிச்ச உடனே அப்படி பாட்டை எடுத்துடுவான், அவன் பேர் மது சிங்கர். குடிச்ச உடனே ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு இந்த குரங்கு தாவற மாதிரி தாவுவான், அவன் பேர் மது ஜம்பர். குடிச்ச உடனே போட்டு ரம்ப மாதிரி கொலையா கொல்லுவான், அவன் பேர் மது ரம்பர். ஆனா மது வம்பர், மது ஜம்பர், மது கம்பர், மது சிந்தர், மது அந்தர், இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரே அப்பாவி ஜீவம் என்னுடைய பெண் குல தங்கங்கள் சொன்னா உங்களால தானே நாங்க குடிக்கவே செய்தோம். சிக்கனம்னா அது அன்னபாரதி சார். என்னம்மா அன்னபாரதினா அது சிக்கனம். அக்கா நீங்க எல்லாம் புடவை எவ்வளவுக்கு அடுப்பீங்க? புடவைன்னா 40,000 20,000. நான் எவ்வளவு எடுப்பேன் தெரியுமா? எவ்வளவுமா? சிக்கனம். இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்காரர் நான் தான் பாராட்டுவார். எவ்வளவு புடவை எடுப்பேன் தெரியுமாக்கா? வெறும் 50,000 ரூபாய்க்கு புடவை எடுப்பேன்க்கா. வெறும் 50,000? வெறும் 50,000. வெறும் 50,000. ஆனா என் வீட்டுக்காரருக்கு 500 ரூபாய்க்கு வேட்டி எடுப்பேங்க. அப்பா 500 ரூபாய்க்கு? அப்படி இருக்கணுங்க. அந்த 500 ரூபாய் வேட்டி ஒரு இப்ப 4 நாள்ல எப்படி இருக்கும்? கோவணமா தான் இருக்கும். ஆனா எங்க வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீங்கள் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்துலலாம் சண்டையே வந்தது இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனாக்கா இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். பட்டிமன்றம் முடித்து நைட் 2 மணிக்கு என் வீட்டுக்கு போகிறேன். என் வீட்டுக்காரில் ஐயா விக்குனா அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும், நீங்கள் குடிக்கக்கூடாது. எப்படி அறிவான பேச்சாளரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என் வீட்டுக்கார் விக்கிக்கிட்டு இருந்தார், விக்குனா தண்ணி குடிக்கணுமா இல்லையா, ஆனால் குடிக்க மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன், மாமா விக்குனா தண்ணி குடிக்க மாமா அப்படின்னு. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதினார். ஐயோ தண்ணி குடிங்க மாமா. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதி. ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்க? என்ன தெரியுமா சொன்னார்? என்ன தெரியுமா தாத்தா சொன்னார்? என்ன தெரியுமா சொன்னார்? தெரியாதாம்மா, நீ சொன்னாதான் தெரியுமாம்மா.
தேங்க்யூ ஸோ மச். என்ன தெரியுமாங்க சொன்னார்? தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டார். ஐயோ தண்ணி குடிங்க மாமா, தண்ணி குடிக்க மாட்டேன். ஏன்? ஒருவேளை நான் தண்ணி குடிச்சேன்னா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவலடி தங்கோன்னு சொல்லிட்டாருங்க. சரி பார்த்தியா, அந்த மனுஷன் எப்படி ரசிக்கிறாரு பாருங்க பேச்ச. அப்படி இருக்கணுங்க. ஆனா மனைவியை நீ எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? நல்லா ஆண்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்க மாமியார் சொல்லணும், சந்தன சட்டை தாத்தா சட்டை பண்ணாதீங்க. உங்க மாமியார் சொல்லணும், ஆகா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பாத்துக்கிட்டானே, நம்ம 2வது பொண்ணை இவனுக்கே கட்டி கொடுத்துற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கிறோம். அது இருந்தா தானே அவளுக்கு தங்கச்சியே இல்லையே நான் என்ன பண்றதுங்கிறார். அவருக்கு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாரு, எவ்வளவு வருத்தம் அவருக்கு.